அந்த சாரிபாத் விதவை ஒரு அடை சுட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? எலியா கர்த்தருக்கு சொல்ல சாப்பிட்டு அவர் ஆசிரியத்த உடனே மிச்சம் பெருகிட்டு ஏசப்பா நாமத்தில் பஞ்சம் தீருகிற வரைக்கும். இன்றைக்கு சொல்லுகிற பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறோம், உபவாசம் போடுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஏன் குறைபாடு? தேவச்சனமே, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, டப்புன்னு மூடிடுறீங்க, நஷ்டம் உண்டாது. ஏன்? எங்க ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன சொல்லுது வசனம்? உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளிலும், சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ சுதிப்பாரா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டு சூத்திரம் உண்டாக. கர்த்தரை யாரை நம்பி ஆரம்பிக்கிறேன்? இயேசுவை நம்பி ஆரம்பிக்கிறேன். தேவச்சனமே, நீங்க ஆண்டுக்கு உண்மை நடக்கிறீங்க சொன்னா பிசினஸ்ல பெரிய முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. சாத்த தலை குனிந்து போய் விடுவான். கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாகட்டும். பூமி கர்த்தருடையது, தானி கர்த்தருடையது. என்னோட பிள்ளையா இருக்கிற எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. ஆனா ஏன் இழப்பு? நீ தேவ வார்த்தை மீறி செயல்பட்டு இருக்கிற, கர்த்தரை கேட்காம செயல்பட்டுட்டு வாழ்க்கை நஷ்டம் உண்டாயிற்று. ஏன் கடனா இருக்கிற? இன்னைக்கு நீங்க ஏசப்பா நீ முட்டி போட்டு ஜம்மு கேட்கல. ஏன் பணம் வேஸ்டா போச்சு? ஏன் கடன் வாங்குற? ஆண்டுக்கு பயப்படாம போயிடுச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க உட்கார்ந்து அழுகுற, கர்த்தர் திரும்ப சரிப்படுத்த பயப்படாது. ஆண்டவருக்கு மகிமை.